வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னங்க அது அதிசார குரு பயிற்சி அப்படின்னா சொல்கிறேன் கேளுங்க. பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், மே மாதம் 14ஆம் தேதி 2025 குரு பகவான் ரிஷபத்தில் ஜென்ம குருவாக அமர்ந்திருந்தவர் மிதுனத்துக்கு பயிற்சியானார் இல்லைங்களா? அப்போ அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின் போது என்ன ஆக போகிறார் அப்படின்னா மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வராரு. கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார். இதனோட காலகட்டம் என்னைக்கு கடகத்துக்கு வராரு அப்படின்னா அக்டோபர் 18 கடகத்துக்கு வந்து டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் கடகத்திலேயே தான் அமர்ந்திருக்காரு. 3 மாதம் கழிச்சு கடகத்திலேருந்து திருப்பி மிதுனத்துக்கே போயிட போகிறார். 2026 மே மாதம் தான் குரு பகவான் பயிற்சி ஆகணும். அந்த பயிற்சியாகி அவர் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு, நான் அடுத்த வருஷம் இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், அதனோட ஒரு முன்னோட்டமாக இந்த 3 மாதம் இந்த இடத்துல வந்து உட்காந்து கடகத்தில் வந்து உட்காந்து அந்த பலன்களை நம்மளுக்கு ஒரு ட்ரையல் கொடுத்துட்டு போக போகிறாரு. ஒரு படத்துக்கு டீசர் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டீசர் நம்மளுக்கு காமிச்சிட்டு போக போகிறாரு அப்படின்னு அர்த்தம். இந்த 3 மாதம் உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, இதே தான் வந்து பாருங்கள் 2026 மேலேருந்து 2027 மே வரைக்கும் நடக்க போகுது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்கள் ராசிக்கு இந்த 3 மாதம் என்னென்ன மாதிரி பலன்கள் நடக்க போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகியிருக்க குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். இவர் வந்து உங்களுக்கு கடகம் என்ன பாவம் அப்படின்னா 6ஆம் பாவம். கும்பத்துக்கு 6ஆம் பாவம் கடகம். 6ஆம் பாவத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். அப்போ கும்பராசி அன்பர்கள், எங்களுக்கு என்னங்க நல்லது நடக்கும், நல்லதா கெட்டதா அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். எந்த நல்லது, எந்த விதத்தில் நல்லது, என்னென்ன நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன். இந்த 6ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கும்பராசி அன்பர்கள் ஆல்ரெடி பாத சனியில் இருக்கீங்க. பாத சனியில் சனி பகவான் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. நவம்பர் 27 தான் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். அது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லையா? எனக்கு தலைமையில் வச்சுருந்த ஒரு பெரிய என்ன சொல்கிறது இரும்பு மூட்டையை நான் இறக்கி கீழே வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பாத சனியில் தான் இருக்கீங்க. அது பெரிய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. பட் பியாண்ட் தட் சனி தசையே ஓடிங்குதுங்க. எனக்கு சுயஜாதகத்துலேயும் சனி பெருசாக நல்லா இல்லை, 8ல் இருக்க, அவனை ராகு பார்க்குறான். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி பெரிய பஞ்சாயத்தே எனக்கு சுயஜாதகத்துலேயே இருக்குது அப்படின்றவங்களுக்கு தலையில் இருக்க பெரிய இரும்பு சுமையை தூக்கி கீழே வச்ச மாதிரி ஒரு பெரிய ப்ளஸ் நடக்குது. அதுக்கும் மேலே இந்த குரு பகவான் வந்து பாருங்கள் என்னென்ன பண்ண போகிறாருன்னா ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்றதுனால கும்பராசி அன்பர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க, எனக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு முட்டி வலி இருக்குது, கழுத்து வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, நான் வண்டி ஓட்டின்னு போகும்போது ஸ்லிப் ஆகி விழுந்துட்ட, ராடு வச்சுருக்காங்க, சர்ஜரி பண்ணாங்க, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்குது, டிஸ்க் பல்ஜ் இருக்குது, இந்த மாதிரி எத்தனையோ விதம். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸில் இருந்துலாம் எனக்கு ஒரு பெரிய நிவாரணம். நான் வைத்தியம் பண்ணிகிட்டே இருந்தேன், பெருசாக எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டே வரலைங்க. வலியும் வேதனையும் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை, நான் ரொம்ப கஷ்டத்துலேயே தான் இருக்கேன். இந்த 3 மாத காலகட்டத்தில் அந்த கஷ்டம் அப்படின்றது 90% வந்து காணாமல் போயிடுங்க. ஒரு சிலருக்கு அவங்களுக்கு வந்து பாருங்கள் சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா 100க்கு 100% அந்த மருத்துவ ரீதியான பிரச்சனைகள்லேருந்து விமோச்சனம் அப்படின்றது கிடச்சிடும். புரியுதுங்களா? அகைன் அது உங்களோட சுய ஜாதகத்தையும் பார்க்கணும். பர்சன்டேஜ் டிஃபர் ஆகுமே தவிர நல்லது அப்படின்றது சாலிடாக நடக்கும். அதுக்கடுத்து எதிரிகள், எனக்கு எங்கேருந்தா எதிரிகள் வந்தாங்கன்னு தெரியலைங்க. முளைச்ச காலா மாதிரி மிளுமிளுன்னு எவனுக்கு பார்த்தாலும் என்ன ஆக மாட்டேங்குது, எந்த பொம்பளை பிள்ளைக்கு பார்த்தாலும் என்ன ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களா அந்த எதிரிகளும் காணாமல் போயிடுவாங்க. குரு அந்த எதிரிகள் அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். நம்ம என்னத்துக்கு அவனை பற்றி பேசிட்டு, அவனே பாவம் அவன் வேலையை பார்த்துட்ருக்கான், நம்ம என்னத்துக்கு அவனை பற்றி பேசுவானே அப்படின்னு அவங்களே ஒதுங்கி போயிடுவாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்துவார். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கடன்லேருந்து பார்த்தீங்கன்னா பெருமளவு எனக்கு பல கோடி கடன் இருக்குங்க, அதில் சில லட்சமாவது நீங்கள் அடைப்பீங்க, அதுக்கு குரு கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 6ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்க குரு பகவான் இந்த 3 மாதம் இத்துணை நல்லது செய்ய போகிறார். அதுக்கும் மேலே குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 2 and 11, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்போ கும்பராசி அன்பர்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைங்க இருக்காத பின்ன சனி 7 நாட்டு சனியில் இருக்கீங்க அப்படின் போது 5 வருஷமாகவே பஞ்சாயத்து தாங்க பிரச்சனை. அதாவது 5 வருஷமாகவே பஞ்சாயத்தும் பிரச்சனையும் தாங்க எங்கள் ஃபேமிலியில். 5 வருஷமாகவே நிம்மதி இல்லை, அங்காளி பங்காளிக்குள்ளே பிரச்சனை, சொத்து பிரிப்பில் பிரச்சனை, இப்படி எல்லா இடத்துலையும் எங்களுக்கு போகிற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்தாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கவலைப்படாதீங்க. ஃபேமிலியில் ஏதோ ஒரு விதத்தில் ஹாப்பினஸ், நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நல்ல வசதி வாய்ப்பு, தனப்பிராப்தி, திடீர் தன வரவு அப்படின்றதுலாம் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். எப்படி திடீர் தன வரும், நான் பாட்டுன்னு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க கூரையை பிச்சுட்டு கொட்டுமா அப்படின்லாம் கிடையாது. பொதுவாக பாத சனியில் இருக்கீங்க, உழைப்பீங்க. கும்பம் ஹார்ட் ஒர்க்கர்ஸ்,
எனக்கு நல்லா சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், ஒரு முறையேனும் வாழ்க்கையில் ஒரு தொழில் செஞ்சு பார்த்துடணும், லாபமோ நஷ்டமோ அது ரெண்டாவது, நான் சாதிக்கணும் அப்படின்னு துடிக்கக்கூடியவங்க கும்பம். அப்போ அந்த சாதனைக்கு உங்களுக்கு எல்லா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான். அப்போ நீங்களே சாதிக்க துடிக்கிறவங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கும் நிறைய ஹிண்ட்ரன்சஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஹிண்ட்ரன்சஸ்லாம் இப்போ இவர் ஓவர் கம் பண்ணிடுவார். அதனால் லாபம் அப்படின்றது வரும், தனப்பிராப்தி அப்படின்றது வரும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், உங்களுக்கு குரு பகவான் லார்ட் ஆஃப் 11 லாபஸ்தானத்துக்கும் வந்த அதிபன். தொழில் நல்லா பண்ணுறீங்க, ரொம்ப எந்துவாக பண்ணுறீங்க, பயங்கர ஹார்ட் ஒர்க் இருக்கீங்க, நல்ல சின்சியராக டெடிக்கேட்டடாக பண்ணுறீங்க. அதுக்கும் மேலே சனி வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிட்டான். அப்புறம் என்ன, எனக்கு நல்லது தானே, எனக்கு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் அவன் வந்து எனக்கு எடுக்காமல் அவன் பாட்டுன்னு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான், சிவனேன்னு இருக்கான், தேமேன்னு இருக்கான், என்னை அவன் டிஸ்டர்பே பண்ணலை, என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணல, டோட்டலி மை டைம் இஸ் ஃபார் மீ அப்படின்ற கதையாக என்னோட வாழ்க்கையில் நான் என்னென்னலாம் வந்து செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதெல்லாம் நான் செய்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கேன். ஃபேமிலியில் பிக்கல் புடுங்கல் இல்லை, புரியுதுங்களா? ஃபேமிலியில் பிக்கல் புடுங்கல் இல்லை, வேலை செய்கிற இடத்துல பிக்கல் புடுங்கல் இல்லை. எனக்கு என்னென்னலாம் கெட்டது இருந்துச்சோ அதெல்லாம் என்னை சுற்றி இருந்த மைனஸ் எல்லாம் யாரோ ஒருத்தவங்க ரப்பர் வச்சு எரேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், என்னை சுற்றி பிளைனாக இருக்குது, நான் ப்ளஸ் போடணும். என்னோட ஒரு சொந்த முயற்சினால் நான் ப்ளஸ் 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 ப்ளஸ்ன்னு போடணும். நீங்கள் ப்ளஸ் 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 ப்ளஸ்ன்னு போடுறதுக்கு உங்களுக்கு வந்து பென்சிலு, பேனா, மார்க்கர் எல்லாம் குரு பகவான் கொடுப்பாரு, போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். அப்போ ஆன் தி ஹோல் வந்து இந்த அதிசார பயிற்சி எங்களுக்கு எப்படி இங்கே இருக்குது கும்பத்துக்கு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் பாத சனியில் இருக்கீங்க அப்படின்போது கண்டிப்பாக உங்களுக்கு பரிகாரம் அப்படின்றது நான் ஒன்று சொல்லணும். அது என்ன அப்படின்னா, பொதுவாகவே நீங்கள் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம்னு ஒன்று இருக்குங்க. அங்கே போய் கும்பேஸ்வரரை ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க, ரொம்ப நல்லது நடக்கும். நிறைய பேர் நான் பார்த்துருப்பேன், கோயிலுக்கு போகும்போது ஈசனுக்கு அங்கே கற்பூரம் காமிப்பாங்க. கற்பூரம் காமிக்கும்போது கப்புன்னு கண்ண மூடின்னு இப்படி வேண்டுப்பாங்க. கற்பூரம் காமிக்கும்போது நம்ம ஆசை தீர ஈசனோட முகத்தை வந்து பாருங்கள், அந்த ஜுவாலையில் அந்த ஒளியில் நம்ம பார்க்கணும். அந்த பார்க்குற ஒன்றே போதுங்க, நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும். ஆதி கும்பேஸ்வரன் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்போது, இல்லைங்க ரொம்ப தூரம் இருக்குது கும்பகோணம், என்னால் போக முடியாது, நான் ரொம்ப பிஸி அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. வீட்டு பக்கத்தில் எந்த ஈசன் கோயில் இருக்குது அப்படின்னாலும் முடியும் அப்படின்னா சோமவாரம் போங்க. இல்லைங்க எனக்கு டைம் இல்லை, நான் ஒர்க் பண்ணுறேன், சனிக்கிழமை போங்க. அதுவும் முடியாது, ஞாயிற்றுக்கிழமை போங்க. பொதுவாக வந்து பாருங்கள், இந்தந்த நாளில் போகிறீங்க அப்படின்னா அதீத விசேஷ நற்பலன்கள் அப்படின்றது உண்டு. ஆனால் ஈசன் கோயிலுக்கு என்றைக்கு போனாலும் எப்போ போனாலும் நான் கோயிலுக்கு போகிறேன், நான் பாட்டுன்னு வீட்டை நினச்சிக்கினே கோயிலில் உட்காந்துட்டுருக்கேன், நான் சிவனை ஆத்மார்த்தமாக பார்க்கவே இல்லைன்னா கூட அந்த கோயில், அந்த மண், அந்த க்ஷேத்திரத்தினோட இடத்த நீங்கள் மெரிக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய நல்லது அப்படின்றது ஈசன் செஞ்சுட்டுவார். கவலையப்பட வேண்டாம். முடியும் அப்படின்னா சோமவாரம் போகலாம். இல்லை அதெல்லாம் கூட என்னால் முடியாது அப்படின்னா மாத சிவராத்திரி, பிரதோஷம், மாத பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி, ஷஷ்டி, கார்த்திகை, இந்த மாதிரி திதிகள்லையும் விசேஷ திதிகள்லையும் பஞ்சமி, தசமி, நவமி, ஏகாதசி, இந்த ஏகாதசிலாம் பெருமாளுக்கு தானேங்க விசேஷம் கிடையாதுங்க. ஒவ்வொரு திதியிலையும் ஈசனுக்கு விசேஷம் அப்படின்றது இருக்க தான் செய்து. இந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்லது சாலிடாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். புரியுதுங்களா? சரி, ஆன் தி ஹோல் நான் கும்பங்க, எனக்கு வந்து இந்த அதிசார குரு பயிற்சி எப்படிங்க இருக்குது அப்படின்னா மாவலஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்ன பலன்கள் அத்துணையும் வந்து பாருங்கள் அந்தந்த ராசிக்கு உரிய கோச்சார பலன்கள். இப்போ இதை வந்து நான் நிறைய விஷயத்தில் நிறைய ராசிக்கு சொல்லும்போது உங்களோட சுய ஜாதகம் கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கம்பேரிசன் எதுக்கு அப்படின்னா, இந்த நல்ல காலத்தை எப்படி நான் இன்னும் பாசிட்டிவிட்டியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. இல்லை இந்த கெட்ட காலத்தை எப்படி ஓவர் கம் பண்ணிக்கலாம். பெருசாக கெட்ட காலம் யாருக்குமே இல்லை, எல்லாருக்கும் நல்ல காலமாக தான் இருக்குது. தனுசு மட்டும் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும், அவ்வளோதான். அப்போ இந்த நல்ல காலத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், எப்படி நான் பேக்கப் பண்ணிக்கலாம், நான் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யலாம் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க. என்னோட சுய ஜாதகத்தையும் பார்த்து நான் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.